ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلت له مالا ممدودا وبنين شهودا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اتق المحارم تكن أعبد الناس وارض بما قسم الله لك تكن أغنى الناس وأحسن إلى جارك تكن مسلما وأحب للناس ما تحب لنفسك ولا تكثر الضحك فإن كثرة الضحك تميت القلب، أو كما قال عليه الصلاة والتسليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே குழுமி இருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு 5 விதமான பாக்கியங்களை, 5 விதமான செயல்பாட்டினை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியிலே போதித்திருக்கிறார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியை சொல்வதற்கு முன்னர் இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நன்றாக விளக்கி தாமும் அதை அமல் செய்வதோடு பிற மக்களுக்கும் எடுத்துக் கூற வேண்டும் என்ற நிபந்தனையோடு உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார். அதிலே முதலாவது விஷயம், இத்தகில் மஹாரிம தகுன் அஅபதன் நாஸ். ஹராமான விஷயங்களை, அல்லாஹுவால் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். பாவத்தின் பக்கமே போகாதீர்கள். அப்படி இருந்தால் அதுதான் மிகப்பெரிய வணக்கமாகும். தகுன் அஅபதன் நாஸ், மக்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக நீ ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த வாசகம் சம்பந்தமான கருத்துக்கள், ஹராமான விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற விளக்கங்கள் எல்லாம் கடந்த வார ஜும்மாவிலே சொல்லப்பட்டது. இரண்டாவது விஷயமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வருவ பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் உனக்கென்று எதை பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறானோ அதை நீ பொருந்திக்கொள். அப்படி இருந்தால் தக்குன் அகுனன் நாஸ், மக்களிலேயே நீதான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
இன்றைய ஜும்மாவிலே இன்ஷா அல்லாஹ் இந்த வரிக்கான விளக்கம் என்ன என்பதை சொல்வதும் கேட்பதும் பொருத்தமாகவே தெரிகிறது. சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரை விளக்கம் தருகிறார்கள். செல்வந்தர் என்றால் யார்? இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தரையும் இந்த கேள்வியை கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. பணக்காரங்கன்னா யாரு, செல்வந்தர்னா யாரு, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பதில் சொல்லலாம். யார் பெரிய பதவியில் இருக்கிறாங்களோ, யார்கிட்ட நிறைய கோடிகள் லட்சங்கள் மில்லியன் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குதோ, மக்களால் யார் மதிக்கப்படுறாங்களோ, யாரு தான் நினைக்கிறத சாதிக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் மக்கள்ல பெரியவங்க, உயர்ந்தவங்க, செல்வம் உள்ளவங்க என்ற விளக்கங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லலாம். ஒரு கட்ட 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறவரை பார்த்து நம்ம செல்வந்தர் அப்படின்னு சொன்னா, இன்னொரு கட்ட 15 கோடி இருக்கு. இப்ப அவரை கவனித்து பார்த்தா இவர் ஏழையாக ஆயிருக்காரு. இன்னொரு கட்ட அதை விட அதிகமா இருக்கு. இன்னொரு கட்ட கணக்கே இல்லாம இருக்கு. இப்ப செல்வந்தர் என்பதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வரை விளக்கம் மிக அருமையான வரை விளக்கம். நம்ம உலகத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கங்களை சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் கினா லைஸல் கினா பிகஸ்ரத்தில் அர்த், லைஸல் கினா பிகஸ்ரத்தில் அர்த் வலாக்கின்னல் கினா கினல் நஃப்ஸ். செல்வந்தர் என்றால் யார் தெரியுமா? நிறைய பணமும் பொருளும் இருக்கிறவருக்கு பேரு செல்வந்தர் அல்ல. லைஸல் கினா பிகஸ்ரத்தில் அர்த், நிறைய காசு பணம், நிறைய வீடு பங்களா காரு வச்சிருக்கவருக்கு பேர் செல்வந்தர் அல்ல. வலாக்கின்னல் கினா கினல் நஃப்ஸ். உண்மையான செல்வந்தர் யாருன்னா, போதும் என்ற மனோபாவத்தோடு யார் இருக்கிறாரோ அவர்தான் செல்வந்தர் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது போதும் அப்படின்னு யார் நினைக்கிறாரோ அவர்தான் உண்மையான செல்வந்தர். இது யாரு சொல்லக்கூடிய வரை விளக்கணம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். போதும் என்ற மனம் உள்ளவரே செல்வந்தர் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்று உலகத்திலே என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், இந்த மனோநிலைக்கு யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் யாருமே இல்லை. அப்படியானால் இந்த நபிமொழியை நாம் எப்படி செயல்படுத்துவது? இது ஒரு சிக்கலான விஷயம். பல்வேறு விளக்கங்கள் இதனுடைய பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனிடத்தில் சென்று கேட்டு பாருங்கள், இன்னொரு 5,000 ரூபாய் சேர்ந்து கிடைச்சா நல்லா இருக்குமே. ஒருத்தர் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இன்னும் ஒரு 10,000 இருந்தா நல்லா இருக்குமே. ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் மாசம் வருது, 1.5 லட்சம் வாங்குறதுக்கு என்ன யோசிக்கலாம்? போதும் என்ற மனம் வருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளவுதான் கோடியாக ஒரு சின்ன கையெழுத்திலேயே பல கோடி வந்து கல்லாவில் விழுந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ல ஏறினாலும் கூட போதும் என்ற மனம் என்பது வருவதில்லை. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். யாரிடத்திலே போதும் என்ற மனம் வருகிறதோ அவர்தான் செல்வந்தர் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், வர்ம பிமா கஸமல்லாஹு லக. அல்லாஹ் உனக்கு எதை பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறானோ அதை நீ பொருந்திக்கொள். தகுன் அகனன்னா, மக்களிலேயே நீ பெரிய செல்வந்தனாக ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பொதுவாக அரபு மொழியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொற்பொருள், அது எல்லா மொழியிலும் உண்டு. அரபு மொழியில அது மிக ஆழமாக அழுத்தமாக எழுதப்பட்டது. ரனி என்று சொல்லுகிறோம், செல்வந்தங்கிறதுக்கு ரனின்னு சொல்றோம். ரினா அப்படின்னா செல்வம் அர்த்தம். இந்த ரினா ரனி என்ற வார்த்தைக்குண்டான சொற்பொருள் என்ன என்று கேட்டால் மிக அழகான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது.
எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்தவரிடத்திலே தேவையாகாமல் இருத்தல் என்று அதற்கு பொருள். என்ன இருக்கும்? எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையிலையும் அடுத்தவங்கள்ட்ட போய் தேவையாகாம இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் அப்படின்னா தேவையற்ற தன்மை என்று பொருள். ஒருத்தர் மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அவரு இந்த 5000 ரூபாய்க்குள்ள தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அந்த 5000 ரூபாய்க்குள்ளேயே சாப்பிட்டுக்கிறாங்க, அதுக்குள்ளேயே ஆடைகள் வாங்கிக்கிறாங்க, அதுக்குள்ளேயே மருத்துவ செலவு செஞ்சுக்கிறாங்க, அதுக்குள்ளேயே எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு 500 ரூபாய் மிச்சம் படுத்துறாங்க. மாசம் 4500 ரூபாய் எல்லாம் முடிஞ்சு வச்சு யார்கிட்டையும் போய் அவர் தேவையாகல அப்படின்னா இந்த 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு பேர் செல்வந்தர். வீணான அப்படித்தான். ஒருத்தருக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் வருது. ஆனா அந்த 5 லட்சம் ரூபாய குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு அடுத்து அங்க போய் கடன் வாங்குறது, இங்க போய் கடன் வாங்குறது, அல்லது வேற ஏதாவது வழியில வருமானம் யோசிக்கிறது, குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு சிந்திக்கிறது. இவருக்கு 5 லட்சம் வந்து என்ன பயன்? அவர் தன்னுடைய தேவைகளை அதற்குள் முடித்துக் கொள்ளாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றே போகிறார். அப்படியானால் பூமானுடைய பார்வையிலே இவர் தேவை உள்ளவர் என்று, இவர் ஏழை என்று பொருள். செல்வந்தர் என்று சொன்னால் தனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். தனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டே போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலதான் செல்வந்தர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான உதாரணத்தை, தெளிவான விஷயங்களை நமக்கு மார்க்க நூல்களிலே, ஹதீஸ் நூல்களிலே நமக்கு போதித்திருக்கிறார். பொதுவாகவே இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளங்களிலே ஆசைகள் என்பது அதிகமாகிக் கொண்டே போகும். நடந்து போகிறவன் சைக்கிள்ல போகணும்னு நினைப்பான், இது இயல்பு. சைக்கிள்ல போறவன் கொஞ்சம் ஏதாவது ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பான். கொஞ்ச காலமா அந்த மோட்டர் சைக்கிளை ஓட்டுறவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சொகுசு வாகனமா இருந்தா நல்லா இருக்குமே மனிதன் ஆசைப்படுவான். அதற்கு பிறகு ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே ஒரு எண்ணம் வரும். கார் வாங்கினா இந்த வருஷம் புதுசா ஒரு கார் வந்துருக்கு, அது வாங்கினா நல்லா இருக்குமே. மனிதனுடைய எண்ணம் என்பது போய்கொண்டே இருக்கும், முடிவே இருக்காது. யாருடைய உள்ளத்திலே போதும் என்ற எண்ணம் வருகிறதோ அவனுக்கு தான் இந்த உலகத்திலே வாழ்க்கை நிம்மதியாக வேண்டும். வேணும் நினைச்சா எல்லாமே வேணும் தான். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கறதில்லை, எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. யாருக்கு எதை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறார். இந்த விஷயத்திலே நாம் தெளிவாக இருந்திருந்தால் போதும் என்ற மனம் ஓரளவு. அதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வருவ பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து நீ பொறுமைக்குள். அப்படி இருந்தால் தக்குன் அவ்வளா நீங்கே மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகிடுவாய். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல 2 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன வார்த்தையில 2 செய்தி. முதலாவது போதும் என்ற மனம் வர வேண்டும். இதற்கு அரபியில கனாஅத் என்று சொல்லுவார்கள். போதும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய விதியை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அர்ரிபா பில் கலா என்று அரபியிலே ஒரு வாசகம் வருகிறது. அர்ரிபா பில் கலா, எதை அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயம் இருந்தா நம்ம தாங்க செல்வந்தர். செல்வந்தராக ஆகிறதுக்கு 2 விஷயம் இருந்தா போதும் என்ற மனம் வர வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியினுடைய பின்னணியில பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு பேராசை என்பது யாரும் அதற்கு விதிவிலக்கல்ல, எல்லோருக்குமே அது இருப்பதுதான். நபி அவர்களே ஒரு நபிமொழியிலே சொல்கிறார்கள், லௌகான லிஇப்னி ஆதம வாதியம் மின் ஸஹபின் லப்தகா அன் தகூன லஹு வாதியான். ஆதமுடைய மகன் ஒருவனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருக்கிறது. ஒரு ஓடை நிறைய
பவுன் கணக்கெல்லாம் பண்ண முடியாது, நிறைய இருக்கு. அப்படி இருந்தாலும் லபுத்தகா அன் தக்கூன லஹு வாதியானி, 2 ஓட நிறைய தங்கம் இருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைப்பான். வலவ் கான லஹு வாதியானி லபுத்தகா அன் தக்கூன சாலிகா, இன்னொரு மனிதனுக்கு 2 ஓடை நிறைய தங்கம் இருக்கிறது, அவன் 3வது ஒரு ஓடை தங்கம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலா யம்லகு ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய மகனின் வயிற்றை மனதை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பப் போவதில்லை, அவன் சாகிற வரை பேராசைப்பட்டுக் கொண்டே இருப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மௌத்தா போனாதான் போதுங்கிற எண்ணம் வரும், அது வரைக்கும் ஏதாவது கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும், இன்னும் அதிகமாகணும் இன்னும் அதிகமாகணுங்கிற ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சதாக சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் இந்த ஹதீஸை தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு வசனம் இப்படி வருகிறது, அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். தகாசுர், அதிகம் வேண்டும் அதிகம் வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் கவனத்தை திருப்பிவிட்டது. எதுவரை தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர்களை நீங்கள் சந்திக்கிற வரை இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். இந்த நபிமொழியும் இந்த வசனமும் நமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், மனிதனுடைய உள்ளத்திலே பேராசை என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். இருப்பதை விட கிடைத்ததை விட இன்னும் சிறப்பானதாக, இன்னும் கூடுதலானதாக, இன்னும் உயர்வானதாக எல்லா துறைகளிலும், பணத்திலே, பதவியில, பட்டங்களிலே, நாம் வகிக்கக்கூடிய பொறுப்புகளில மென்மேலும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்ற எண்ணம் வருவது மனிதனுக்கு இயல்புதான், அது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படின்னு இருக்காத, உன்னுடைய மனோநிலையை கொஞ்சம் மாற்று, அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து பொருந்திக்கொள். எதை கொடுத்திருக்கிறானோ அதை வச்சு பொருந்திக்கிறதுனா எப்படிங்க, ஒன்றும் சரியா வரமாட்டேங்குது. நம்முடைய உள்ளங்களிலே பல ஐயங்கள் வரலாம், பல்வேறு ஹதீஸ்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போதும் என்ற மனம் வர வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் அழகான ஒரு திட்டம் சொல்லியிருக்கிறார். ஷரியத்துல நம்ம மாற்றத்துல, குர்ஆன்ல, ஹதீஸ்ல எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் சரி, அந்த சட்டத்தை சொல்கிற அதே நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அழகான திட்டமும் சொல்லப்படும். யாருமே இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, அதற்கு இதெல்லாம் எப்படிங்க ஃபாலோ பண்ண முடியும், இந்த காலத்துல உட்கார்ந்துருக்கு நாளுக்கு நாள் உயரணும் தான் எல்லாருமே நினைப்போம் என்று யாருமே தட்டி கிடைக்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் சரி அதற்கு அழகான திட்டங்கள். விபச்சாரம் செய்யாது என்று இஸ்லாம் சொல்கிறது, ஆனால் அதற்கு தெளிவான திட்டம் எது தெரியுமா? நீ தெருவில் நடந்து போறப்போ உன்னுடைய பார்வையை தாழ்த்தி நட என்று இஸ்லாம் சொல்கிறது. நீ ஏன் பாக்குற, பார்த்தாத்தான பிரச்சனையே வருது, நீ பார்வையை தாழ்த்தி நடந்து போ. தெருத்தில் நடந்து போறப்ப ஏதாவது ஒரு வீட்டுல கதவு திறந்திருந்தா கூட அந்த வீட்டுல கதவு திறந்திருக்கேன், நீ ஏன் உற்று பார்க்கணும், எட்டி பார்க்கணும், அதெல்லாம் செய்யாத. இப்படி அழகான திட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இதே போன்றுதான் போதும் என்ற மனமோடு வாழ வேண்டும், அல்லாஹ் கொடுத்திருப்பதை கொண்டு பொருத்திக் கொள்ள வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இது ஒரு சட்டம், இதை எப்படி எடுத்து நடப்பது, இந்த மனோபக்குவத்திற்கு நாம் எப்படி வருவது, நம்மை நாம் எப்படி தயார் செய்து கொள்வது என்று கேட்டால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு திட்டம் சொல்கிறார்கள். இந்த உலகத்துல உலகம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், உயர்வான அந்தஸ்துகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல உனக்கு கீழே யார் இருக்கிறார்களோ அவர்களையும் தான் நீ பார்க்க வேண்டும். மேல இருக்கிறவங்க என்னைக்குமே பார்க்கக்கூடாது. இந்த உலகத்துல நமக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ அவர்களை தான் நான் பார்க்கிறேன். நான் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரு மாசம் 3000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். நான் எப்போதுமே அவரையே பார்க்கிறேன். நான் பைக்ல போயிட்டு இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரரு சைக்கிள்ல போறாரு, நான் அதைத்தான் யோசிக்கிறேன். நான் ஓட்டு வீடுல இருக்கிறேன், குடிச்ச வீட்டில் இருக்கிறவரை பற்றி தான் நான் சிந்திக்கிறேன். உலகத்தினுடைய விஷயங்களிலே
என்னை விட யார் தாழ்வாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நான் பார்க்க வேண்டும். இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்கூடிய. ஆனா மறுமையுடைய விஷயங்கள்ல, இபாதத்துடைய விஷயங்கள்ல, அமல்களுடைய விஷயங்கள்ல என்னை விட மேல யார் இருக்காங்களோ அவங்களே நான் பார்க்க வேண்டும். நான் தொழுகைக்கு வர்றேன், 5 வக்து பள்ளிவாசலுக்கு வர்றேன், ஆனா பருவ மட்டும் தொழுகைக்கு நான் வீட்டுக்கு ஓடிடுறேன். இப்ப நான் என்ன செய்யணும்னா, பள்ளிவாசலுக்கு வர்றப்போ சுண்ணத்துலாம் இவங்க சொல்லுறாங்க, பின் சுண்ணத்துலாம் சொல்லுறாங்க, நப்பில்லாம் சொல்லுறாங்க, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய அலுவல்கள், நம்முடைய வேலைகள் இப்படி இருக்கிறதே, நாம் இப்படி போய் கொண்டிருக்கிறோமே என்று இபாதத்துடைய விஷயத்திலே நம்மை விட மேலாக யார் இருக்கிறார்களோ அவர்களை நாம் பார்க்க வேண்டும். இது பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய மிக அருமையான திட்டம். ஆனா இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது? உலகத்தினுடைய விஷயத்திலே நம்மை விட மேல இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். என் பக்கத்து வீட்டுக்காரத்த கார் இருக்கு, எந்த கார் இல்லை. நான் குடிசை வீட்டுல இருக்கிறேன், அவர் பங்களாவில் இருக்கிறாரு. நான் எனக்கு மேல உள்ளவங்களையே நான் பார்க்கிறேன். இப்படி பார்த்துக்கிட்டே போறதுனால என்ன ஆகுதுன்னா, எப்படியாவது அதை அடைய வேண்டும். வார்த்தைங்க, எப்படியாவது அடைய வேண்டும். அது ஆகுமான வழியா, ஆகாத வழியா, அனுமதிக்கப்பட்ட வழியா, தடுக்கப்பட்ட வழியா, அதையெல்லாம் நான் சிந்திக்கிறது இல்லை. எப்படியாவது நான் அதை அடைய வேண்டும். இந்த பிரச்சனை வருகிற போதுதான் பல்வேறு குழப்பங்கள் உருவாகும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கிறார்கள். போதுமென்ற மனதோடு நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலிலே உனக்கு கீழே இருப்பவர்களுடைய சூழ்நிலையை பார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை பார். வரலாற்றிலே ஒரு செய்தி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு மிகப்பெரிய மேதை. இவர்கள் முஹத்திஸ் என்ற பட்டியலிலே வருகிறார்கள். முஹத்திஸ் என்று சொன்னால் ஹதீஸ்களை வல்லுநர் என்று பொருள். ஹதீஸ்களை தேடி திரட்டி தொகுத்து சமுதாயத்திற்கு அர்ப்பணித்த மகான் இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்மள மாதிரி சாதாரணமான ஆள் இல்லை, அறகுறையா ஓதன மற்றவங்க மாதிரி உள்ளதல்ல. இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான், ஹதீஸ்களை வல்லுநர், ஹதீஸ்களுடைய சாதக பாதங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் என்னுடைய பழக்க வழக்கங்கள் செல்வந்தர்களோடு மேம்போக்கானவர்களோடு இருந்தது. அப்போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அவங்க வீட்டு உணவை விட என்னுடைய உணவு தாழ்ந்ததாக தெரிந்தது. அவர்கள் அணிகிற ஆடையை விட என்னுடைய ஆடை தாழ்வானதாக தெரிந்தது. அவர்களுடைய வாகனத்தை விட என்னுடைய வாகனம் குறைவானதாக தெரிந்தது. இதனால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற அந்த தன்மையே என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போய்விடுமோ என்று நான் பயந்தேன். சில காலத்திலே என்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றி அமைத்துக் கொண்டேன். என்னை விட யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, என்னை விட யார் வசதியில் குறைவானவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய பகுதியிலே என்னுடைய குடியிருப்பை நான் அமர்த்திக் கொண்டேன். அவர்களோடு பழக்க வழக்கங்களை நான் அதிகப்படுத்தினேன். காலப்போக்கிலே அவர்களை விட நான் உயர்ந்த உணவு, அவர்களை விட உயர்ந்த வாகனம், அவர்களை விட உயர்ந்த உடை, இதையெல்லாம் நான் அனுபவிப்பதை நான் உணர்ந்தேன். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சூழ்நிலை எனக்கு உருவானது என்று இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். போதும் என்ற மனம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக விஷயத்திலே நம்மை விட கீழே இருப்பவர்களை தான் நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் போதும் என்ற மனம் வந்துவிடும். அதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கென்று எதை பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறானோ அதை நீ பொருந்திக்கொள், நீதான் மிகப்பெரிய செல்வந்தன் என்று அல்லாஹ் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிற போது, கேட்கிற போது நம்முடைய உள்ளங்களிலே பல்வேறு சந்தேகங்கள் வரும். இது ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, அவருக்கு மாசம் ஒரு 20,000-30,000 கிடைச்சிருக்குது. அவர் என்ன நினைப்பாரு, இந்த விஷயத்தை விட இன்னும் சில பொருட்கள்லாம் வாங்கி வச்சு கொஞ்சம் விளம்பரப்படுத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணா லாபம் அதிகமாக வருமே அப்படின்னு நினைக்கிறது தான். இது இயல்பான விஷயம்தான். யாருமே இதை நினைக்கவே கூடாதுன்னு எப்படின்னு சொல்றீங்க? சாட்சியமே ஆகிற மாதிரி தெரியலையே. அப்படி கிடையாது. இஸ்லாம் அழகான வழிமுறையை சொல்லித்தருங்க. தாராளமாக நம்முடைய பணங்களை பெருக்கிக் கொள்வதிலே, நம்முடைய பணங்களை கூடுதலாக உருவாக்கிக் கொள்வதிலே, நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதிலே மார்க்கம் அனுமதித்திருக்கிறது.
அப்படின்னா போதும் என்ற மனம் என்பது எப்படி வரும்? மார்க்க விற்பனர்கள் 3 விதமான விளக்கங்கள் சொல்கிறார்கள். முதலாவது, நாம் பொருளை தேடக்கூடிய அந்த வழி இருக்கிறது, அது ஹலாலான வழியாக இருக்க வேண்டும். ஆகுமான வழியிலே பொருளை தேட வேண்டும். எவ்வளவு நாள் தேடிக்கலாம், ஆகுமான வழியில தேட. இரண்டாவது, ஆகுமான பொருளை மாத்திரம் தேட வேண்டும். முதல்ல சொன்னது ஆகுமான வழியில தேடணும். இப்ப வியாபாரம் செய்யறோம், அது ஹலாலான வழிதான். கொள்ளையடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. வியாபாரம் செய்யறோம், விவசாயம் செய்யறோம், உத்தியோகத்தில் இருக்கிறோம், கம்பெனிகளில் வேலை செய்யறோம், இது ஆகுமான வழி, இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி தேட வேண்டும். இரண்டாவது, ஹலாலான பொருளின் மூலமாக மாத்திரம் பொருள் கிடையாது. பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறோம், ஹோட்டல்ல கஸ்டமர்கள்லாம் குறைவாக தான் வர்றாங்க, அந்த அளவுக்கு வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஹோட்டல்லாம் வச்சுக்கிறது தான் கரெக்ட் தான், சும்மா இப்படி மட்டும் இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்க, கொஞ்சம் அதோட சேர்த்து கொஞ்சம் புட்டியும் சேர்த்துக்கங்க, அதோட வேற ஏதாவது சேர்த்துக்கங்க, இதை சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு வச்சுக்கோங்க. அதை நம்ம கேட்கக்கூடாது. பொருள் ஈட்டுவது ஹலாலான வழியில் மாத்திரம் இருக்க வேண்டும். பொருள் அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி தவறான வழிகளிலே, மார்க்கம் தடுத்திருக்கிற வழிகளிலே நாம் செல்லக்கூடாது. இது இரண்டாவது. மூன்றாவது, நடுநிலையோடு நாம் பொருளாதாரத்தை தேட வேண்டும். இந்த 3 விஷயங்களும் நம்முடைய கவனத்திலே இருக்க வேண்டும். ஹலாலான வழியிலே பொருளை தேட வேண்டும், ஹலாலான பொருளை மாத்திரம் தேட வேண்டும், நடுநிலையோடு தேட வேண்டும். நடுநிலையோடு தேட வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள், அது எவ்வளவு அளவு, மாசம் நான் எவ்வளவு சம்பாதிக்கணும் நீங்க சொல்றீங்க, சரியத்தில் என்ன அளவு இருக்கு, அப்படி அல்ல. நடுநிலை என்று சொன்னால் அரபியிலே எஹ்திதால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மார்க்க சட்ட நூற்றிலே விளக்கமடை தரப்பட்டிருக்கிறது. நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த வேலை அல்லாஹுவையும் ரசூலையும் நான் நினைப்பதற்கும் வணங்குவதற்கும் தடையாக இருக்கக்கூடாது. இப்படி தடையாக இல்லாமல் இருக்கிறது பேர்தான் நடுநிலையான வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எவ்வளவு வேணாலும் வியாபாரம் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் உத்தியோகம் பார்க்கலாம், எவ்வளவு வேணாலும் நான் காசு படங்களை சம்பாதிக்கலாம். ஆனால் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால், என்னுடைய குடும்பத்தை நான் கவனிக்க வேண்டிய பணி எனக்கு வந்துவிட்டால், என் பெற்றோரை நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டால், என்னுடைய பணம் ஈட்டுதல் என்பது இவைகளை நாம் தடுக்கக்கூடாது. தாராளமா போயிட்டு நம்ம அனுமதிக்க. இதுக்கு பிறகு இரண்டிதால் பேர். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, நம்மகிட்ட எத்தனை பேர் இந்த வழியில இருக்கிறோம். ஹலாலான முறையில நம்ம பொருளை தேடுறோம், தப்பே இல்லை. ஹலாலான பொருளை தான் வியாபாரம் செய்யற தப்பே இல்லை. ஆனா மூணாவது இருக்கு பாருங்க, எழுத்திட்டால் நடுநிலையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வியாபாரமோ என்னுடைய உத்தியோகமோ இறைவனை வணங்குவதற்கும் நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் தடையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய பேர்த்த இந்த வீட்டில் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்கள் மிகப்பெரிய வியாபாரிகள். ஆனால் அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வின் நினைப்பதை விட்டு கெட்டித்திருப்பதில்லை. ஆனால் இன்று நம்முடைய பணம் சம்பாதித்தல் என்பது நம்முடைய குடும்பங்களை விட்டு நம்மை விட்டுத்திருக்கிறது. குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறுக்கிறது. குடும்பங்கள் என்று சொன்ன உடனே ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. குடும்பம்னா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், நான் இருக்கிறேன், என் மனைவி, மக்கள், இதுக்கு பேர் தான் நம்ம குடும்பம் நினைச்சிருக்கிறோம். இது பெரிய தப்பு. இதுக்கு பேர் தான் சுயநலம் பேர். குடும்பம் என்ற வார்த்தைக்குள்ள என்னுடைய தந்தையும் வருகிறார், என்னுடைய தாயும் வருகிறார். சில பேர் ரொம்ப விளக்கம் தெரிந்த மாதிரி, இந்த பயணம்லாம் போய் ரொம்ப நாளா இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது கரெக்டு தான். அதனால நான் என் ஃபேமிலியே அழைச்சிட்டு போயிட்டேன். ஃபேமிலினா யாருப்பா, மனைவி, மக்கள். இந்த வயசான அத்தா அம்மா அங்க உட்காந்து மருத்துவமனைக்கு போக முடியாம, மருந்து வாங்க முடியாம அவங்க படுற கஷ்டம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். குடும்பம் என்பது நம்முடைய தந்தையும் எடுத்துக்கொள்ளும், நம்முடைய தாயும் எடுத்துக்கொள்ளும். குர்ஆன் ஷரீஃபில் அல் முத்தஸிர் என்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு செய்த பாக்கியத்தை எல்லாம் சொல்கிறான். என்ன தெரியுமா பாக்கியம்? وَجَعَلْتُ لَهُ مَالًا مَمْدُودًا وَبَنِينَ شُهُودًا. وَجَعَلْتُ لَهُ مَالًا مَمْدُودًا, அவனுக்கு ஏராளமான பொருளை நான் கொடுத்தேன். وَبَنِينَ شُهُودًا,
பக்கத்திலேயே இருக்கிற மக்களையும் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். செல்வம் என்பது ஒரு பாக்கியம், பொருளாதாரம் என்பது ஒரு பாக்கியம். அதை ஆகுமான வழியிலே தேடலாம், தப்பில்லை. குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய பாக்கியம் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை விட இன்னொரு பாக்கியம் தெரியுமா? அந்த குழந்தைகள் நமக்கு பக்கத்திலே இருப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது இல்லையே, வயதான தந்தையும் தாயும் விட்டு எங்கோ நாம் போய்விடுகிறோமே, அவர்களுடைய சூழ்நிலைகளை பற்றி நாம் சிந்திப்பதில்லையே, அவர்களை பற்றி நாம் கவனிப்பதில்லையே. இதற்கு பெயர்தான் நடுநிலை தவறுதல் என்று பெயர். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற அந்த நேரத்திலே நம்முடைய பெற்றோரையும் கவனிக்கிற வழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி மக்களையும் கவனிக்கிற வேலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உள்ளடக்கி ஒருவன் சம்பாதித்தால், ஒருவன் காசு பணங்களை சேமித்தால், அதிகமாக உருவாக்கினால் அதற்கு பெயர் தப்பி. இந்த காரியங்களை எல்லாம் செய்யாமல் கடமைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு காசு காசு பணம் பணம் என்றே நாம் உலாவிக் கொண்டே இருந்தால், எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்ற ரீதியிலே தவறான வழிகளை நாம் தேர்ந்தெடுத்தால், இறைவனால் தடுக்கப்பட்ட பொருட்களை வியாபாரம் செய்தால், வாங்கினால், இதுவெல்லாம் இறைவனால் தடுக்கப்பட்ட செயலாகும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சுத்தமாக சொல்கிறார்கள். வருவ பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன்னாஸ், அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பதை நீ பொருத்திக்கொள், நீ மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகிவிடுவாய் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார். நபிகளாருடைய இந்த உயர்தரமான இந்த பொன்வழியை, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை, ஏராளமான விளக்கங்கள் கொண்ட இந்த வாசகங்களை தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.